இங்க எலிசபெத்னு ஒரு பொண்ணு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரா. அவகிட்ட ஒரு ஆள் வந்து, நான் உன் தம்பி அரெஸ்ட் பண்ணிருக்கேன், நான் ஒரு போலீஸ்னு சொல்லி அந்த பொண்ணை பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அவளும் தான் தம்பியை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக அவன் கூடவே அவன் சொல்றதெல்லாம் நம்பி போயிட்டு இருக்கா. அதே நேரத்துல எலிசபெத்தோட தம்பி வீட்டுலதான் இருப்பா. எலிசபெத்தோட அம்மா போன் பண்ணி எலிசபெத் வந்துட்டாளான்னு கேக்குறா. இன்னும் வரலன்னு சொல்லி போனை கட் பண்றான். அந்த ஆள் எலிசபெத்தோட கழுத்துல பாம் மாதிரி ஒரு பெல்ட்டை கட்டுறான், கையில ஒரு விலங்கு போடுறான். அதுக்கப்புறம் தான் சொல்றான், நான் உன்னை கடத்தி இருக்கேன், உன் தம்பி நான் அரெஸ்ட் பண்ண, நான் ஒரு போலீஸ் இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறான். இதை கேட்டு எலிசபெத் அழ ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல எலிசபெத்தோட அம்மா மறுபடியும் அவங்க தம்பி கால் பண்ணி கேக்குறாங்க. எலிசபெத் இன்னும் வரலங்கிற விஷயம் தெரிஞ்சு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 2 போலீஸ் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவன் எங்கேயும் போயிருக்கப்பட்டா பக்கத்துலதான் இருப்பா, காலையில வந்துருவா, நீங்க பயப்படாதீங்க, எதுனால காலைல பாத்துக்கலாம் சொல்லிட்டு போறாங்க. அந்த சைக்கோ காட்டுக்குள்ள பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுலதான் எலிசபெத்த வச்சிருக்கான். டெய்லி அந்த பொண்ணு உடல் ரீதியா ரொம்ப துன்புறுத்துறான். அடுத்த நாள் ஆகிய எலிசபெத் வராம இருப்பா. அப்ப எலிசபெத்தோட அம்மா என்னத்தே சொல்லாம என் பொண்ணு எங்கேயுமே போக மாட்டா, அவளுக்கு தனியா போறதுன்னா பயம், அதனால நீங்க நல்லா தேடுங்க சொல்லி கேக்குறாங்க. போலீஸ் எங்களால முடிஞ்சது பண்ணணும்னு சொல்லி அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்கே தப்பிச்சு போன நினைச்சுதான் இந்த இடத்த சுத்தி நிறைய டிராப் செட் பண்ணிருக்கேன், நீ செத்துருவன்னு சொல்லி மிரட்டுறான். அதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. அந்த பொண்ணு நிறைய இடத்துக்கு தேடுறாங்க, ஆனா அந்த பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்கிறா. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து போலீஸ் இதுக்கு மேல அவளை தேட முடியாது, நிறைய இடத்த தேடிட்டோம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றா. அவங்கிட்டே போய் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், இனிமே நான் உன்னிட்டு போக மாட்டேன், அவங்ககிட்ட நைஸா பேசி ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறா. அவனும் அந்த பொண்ணை நம்பி அந்த பொண்ணு கழுத்துல இருக்க கட்டெல்லாம் கழட்டி விட்டு கையில இருக்க விலங்கெல்லாம் கழட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் தூங்குற நேரம் பார்த்து அவன் போன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுறா. அவன் பேஸ்மெண்ட்ல இருக்கதால மெசேஜ் சென்ட் ஆக மாட்டேங்குது. உடனே அவன் பேஸ்மெண்ட்ல இருந்து கதவை மட்டும் மெல்லமா வேலை தூக்கி அவ கையை வெளியே நீட்டி போனை காமிக்கிறா. உடனே மெசேஜ் சென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் போன்ல இருக்க மெசேஜ் டிலீட் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போனை எடுத்து அவன் பாக்கெட்லயே போட்டு அவன் பக்கத்துல போய் படுத்துக்கிறா. அந்த மெசேஜ் அவங்க அம்மா பார்த்தது உடனே போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போய் என் பொண்ணு என்ன சாகல, உயிரோட தான் இருக்கான்னு காமிக்கிறா. அதுக்கப்புறம் போலீஸும் அந்த நம்பரை சேஸ் பண்ணி அவனோட பேரையும் கண்டுபிடிச்சு நியூஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. தன்னோட பேரு நியூஸ்ல வந்ததும் பயந்துடுறான். உடனே எலிசபெத் அவங்க கிட்ட, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, நான் எங்க இருந்தாலும் நான் அவனை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு போய் சொல்லி அவனை அங்கிருந்து அமுச்சு வச்சிடறா. அவனும் எலிசபெத் பேசி நம்பி அங்கிருந்து தப்பிச்சு போறான். இப்ப எலிசபெத் காண போய் சரியா 10வது நாள் ஆகுது. அவன் அந்த இடத்துல இருந்து வெளில போனான். அந்த கதவை மேலால தூக்குறா. தூக்கி வெளில வந்து பாக்குறப்போ கரெக்டா போலீஸ் அங்க வராங்க. அங்கிருந்து எலிசபெத்தை காப்பாத்திடுறாங்க. அதே நேரத்துல அந்த சைக்கோவையும் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. கடைசி எலிசபெத் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த சைக்கோவுக்கும் 421 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இந்த கதையில நீங்க பார்த்தது எல்லாமே உண்மையாவே நடந்தது.